ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனம். 2 Corinthians chapter 8 verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே இயேசுவானவர் நமது நிமித்தம் பாவமானாரே, நமது நிமித்தம் சாபமானாரே, நமது நிமித்தம் இந்த இடத்துல பார்க்கிறோம் தரித்திரரானாரேன்னு பார்க்கிறோம். எதற்கு அவர் தரித்திரராய் மாறினார்? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நமக்காக அவர் தரித்திர கோலம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக என்று சொன்னால், அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக ஆண்டவர் அப்படி மாறினார். இங்கே பார்க்கிறோம் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்சேஞ்சை பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்முடைய தரித்திரத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக தரித்திரராக மாறி அவருடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். எல்லா ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் தரித்திரரானார். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார் என்று பார்க்கிறோம். எப்பொழுது அவர் அப்படி மாறினார் என்று பார்க்கும்போது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 6 வசனம் 7 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயல். அவர் தேவனுக்கு சமமானவர். அண்ட சராசரங்களும் அவருக்குரியது. அவர் ஐஸ்வர்ய சம்பனர். ஆனால் அவர் நமது நிமித்தமாக அவர் இந்த பூமியிலே தரித்திரராய் அவர் மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால்தான் அவருக்கு 8ஆம் நாளிலே அவருக்கு விருத்த சேதனம் செய்யும்படி கொண்டு செல்லப்பட்ட பொழுது மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்துவதற்கு எப்படி செலுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் 24 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இந்த இடத்துல பாருங்கள், யாருக்கு இந்த காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் செலுத்துவதற்கு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகள், ஆட்டுக்குட்டியை வாங்குவதற்கு தகுதி இல்லாதவர்கள், அந்த ஏழைகள் தான் புறா குஞ்சை பலியாக செலுத்தணும். இவர் பாருங்க, இவருக்கு அவருடைய தாய் தகப்பன்மார் 2 புறா குஞ்சுகளையாவது ஒரு ஜோடு காட்டுப்புறாயாவது அவர்கள் செலுத்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்கு அவரை கொண்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இதிலேருந்து என்ன புரியுது? அவர் ஒரு ஏழை கோலம் தரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பனர். அப்படி இருந்தும் அவர் நமது நிமித்தம் அப்படி ஆனதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே தரித்திரராய் வாழ்வதற்கு தேவன் பிரியம் இல்லை. அதாவது நம்ம யோசிக்கிறது போல பெரிய பணக்காரங்களாக இல்லைனாலும் தரித்திரர்களாக வாழாமல் இருந்தால் போதும். நமக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யம் தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து வரணும். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 22 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். அப்போது தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்தார் என்று சொன்னால், நம்முடைய சாபங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆசீர்வாதத்திற்குள் அடங்கி இருக்கிற பல நன்மைகளில் ஒன்று ஐஸ்வர்யம். அதாவது ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அல்ல.
இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஐஸ்வர்யம் உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஐஸ்வர்யவான்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அல்ல. அவங்க வாழ்க்கையில் சாபம் பாவம் எல்லாமே இருக்குது. ஆனால் ஐஸ்வர்யம் இருக்குது, பணம் இருக்குது. அது ஆசீர்வாதம் அல்ல. ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அல்ல, ஆனால் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் உண்டு. அப்போ கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் பாவமானார், சாபமானார், இந்த இடத்துல தரித்திரராய் மாறினார். எதற்கு? நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு. அவரிடத்தில் இருந்து தான் நமக்கு ஐஸ்வர்யம் வர வேண்டும், இந்த உலகத்திலிருந்து வரக்கூடாது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பூமியின் ராஜாக்கள், இந்த இடத்துல பாபிலோன் ஸ்திரீயை குறித்து இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். அப்போது பூமியின் வர்த்தகர், இந்த பூமியில் ட்ரேட் பண்ணுறவங்க, பூமியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் எல்லாரும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் எந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு மணி வருது அதுதான் ரொம்ப முக்கியம். சரியான சோர்ஸ்லேருந்து வரலைன்னா அந்த மணி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அவள் நிமித்தம் இந்த இடத்துல பார்க்குறோம் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே. யார் நிமித்தம்? அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதினால். இந்த பாபிலோனிய ஸ்திரீ, இந்த பாபிலோன் என்கிற இந்த நகரத்தின் நிமித்தம் இந்த வியாபாரிகள் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம். நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவது தேவனுடைய ஆசீர்வாதம் தான் நமக்குள் ஐஸ்வர்யத்தை தர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை ஃபினான்ஷியலாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரை நம்ம முடிக்க போகிறோம். இப்படி இருக்கும்போது சிலர் ரொம்ப லோவாக டவுனாக இருக்கிறீங்களா? கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், ஏசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் நிமித்தம் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் தரித்திரரானாரேன்னு பார்க்கிறோம். எதுக்கு? உங்களை ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களாக்கும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தர தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் கல்வாரி சிலுவையில் மரித்தீர். எங்களுக்காக நீர் கர்த்தாவே ஒரு ஏழை மனு அவதாரம் எடுத்தீர், ஒரு ஏழை கோலம் பூண்டீர். ஆண்டவரே, எல்லாவற்றையும் துறந்து விட்டு இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்தீர், மனுஷ சாயலாக மாறினேன். ஆண்டவரே, எதற்கு? உம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு. ஆண்டவரை, தொடர்ந்து ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் சரீரப்பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் தந்தருளி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் தேவ கிருபைக்கு தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.